அந்த பொண்ணை நீங்க ஆஃபீஸில் மீட் பண்ணிய மறுபடியும் மீட் பண்ணி பேசினியா? அதை ஏன் கேட்குறீங்க? கேட்டப்புறம் ஏன் கேட்குறேன்னு கேட்டால் நான் என்ன பதில சொல்கிறது? அது இல்லை சார், அந்த மேட்டரை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஏன் என்னாச்சு? அதை ஏன் மீட் பண்ணணும்னு ஆயிடுச்சு சார் எனக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இந்த கடல் தண்ணி ரொம்ப இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுத்து பக்கத்து செடிக்கெல்லாம் ஊற்றுவார். காரணமே இல்லாமல் இந்த தரைக்கெல்லாம் ஊற்றுவார். இத்தனை வருஷமா போட்டிருக்கிற தாலி சின்ன விக்கிறேன்னு சொல்றியே, உன் தாலிச்சியை நிலைக்கணும்னு தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். நீயே உன் தாலியை இழக்கணும்னு சொல்றியேம்மா, இதெல்லாம் நியாயமே இல்லம்மா. உமா, எனக்கு வர வழி தெரியலம்மா. உங்களுக்கெல்லாம் தெரியாததை புதுசா நான் என்ன சொல்லிட போறேன். எல்லார் வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு நாள்னு ஒண்ணு இருக்கும். அது அவங்களோட கல்யாண நாளாத்தான் இருக்கும். எனக்கும் என் கழுத்துல இவர் தாலி கட்டின நாள் மறக்க முடியாத ஒரு நாள். இருந்தாலும் 22 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ ரகு என்னை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டான் பாருங்க. அந்த நாள் என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அண்ணா, இவ்வளவு நேரம் எங்கண்ணா போயிருந்த? வெளியிலடா. நான் அம்மா பொம்மை கேட்டு நீ வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. மீனாட்சி, நான் அம்மா பொம்மை தானே கேட்டேன், இவங்க எனக்கு வேண்டாம் போ. என்ன பாக்குற? இவங்க தான் இனிமேல் உனக்கு அண்ணி. அண்ணி இல்லடா, அம்மா. இங்க பாரு. ரகுவை ஆசையா அணைச்சுக்கிட்டப்போ இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் சந்திச்ச ஏமாற்றங்கள்லாம் என்னை விட்டு விலகி போயிட்ட மாதிரி இருந்துச்சு. தாயன்புக்காக ஏங்குனா ரகுவை பார்த்த உடனே ஒரு தாயா மாறிட்டேன். பங்காரு, பங்காரு, கொஞ்சம் வாமா. வரேங்க. என்னங்க? இப்படி உட்கார். இந்த ஃபார்மில் ஒரு கையெழுத்து ஒன்று போட்டு கொடு. என்ன ஃபார்முங்க? இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஒரு லோன் எடுக்கலான்னு பார்க்குறேன். உன்னை தானே லாமினின்னு போட்டிருக்கிறேன். உன் கையெழுத்தும் தேவை. இப்போ எதுக்குங்க லோனு? இந்த ஜெயராம் இருக்கிறான்ல, அவனுக்கு 2ஆம் தரமாக பைபாஸ் சர்ஜரி நடக்க போகுது. பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளான உதவி செய்யலாமேட்டு தான். கையெழுத்து போடு. ம். என்னது ஆச்சரியமாக இருக்குது? சாதாரணமாக ஏதாவது கேள்வி கேட்பேன், ஏங்க நமக்கே செலவுக்கு பத்தில் வேற யாருக்கும் எதுக்குங்க லோனுன்னு கேட்பேன். இப்போ ஒன்றுமே கேட்காம கையெழுத்து போட்ட. நான் கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்ட் ஜெயராமனும் இந்த குடும்பத்துல ஒருத்தருன்னு சொல்லுவீங்க. உங்க பிஎஃப் உங்க ஃப்ரெண்டு. நான் எதுக்கு வீணா தலையிடணும்? பங்காரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இந்த கடல் தண்ணி ரொம்ப இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுத்து பக்கத்து செடிக்கெல்லாம் ஊற்றுவார். காரணமே இல்லாமல் இந்த தரைக்கெல்லாம் ஊற்றுவார். ஏன்பா இப்படி செய்யறீங்கன்னு கேட்டால், டேய் அங்கே கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து எடுத்து ஊர்த்ததாண்டா, அங்கே தண்ணி இன்னும் ஊறும் அப்படின்னு சொல்லுவார். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு கஜானாவும் அப்படி தான். இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எடுத்து செலவு பண்ண தான் இன்னும் பணம் சேரும். நீங்க சொல்றது உண்மைதாங்க. ஏப்பா சிரிச்சிட்டாயா மனைவி? இனிமேல் நான் தெம்பா லோனுக்கு அப்ளை பண்ணலாம். பாவம் அந்த ஜெயராமன் குடும்பம் ஒரு மாதிரி ஆடி போய் கிடக்குறாங்க.
அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி 4 தெம்பான வார்த்தையை சொல்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. நல்லா மூச்சு இழுங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். ஏதாவது பெயின் இருக்கா? இல்லை டாக்டர். அப்படியா? அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ஒரு நிமிஷம். எதுவாக இருந்தாலும் என் முன்னாடியே சொல்லிடுங்க டாக்டர். பாவம் உமா, சின்ன பொண்ணு, அவள் எவ்வளோ பிரச்சனையை தான் தாங்குவா. ஓகே சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்ரேஷன் உடனே பண்ணி ஆகணும். பண்ணிடலாம் சார். ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா செலவாகும். பணம் ரெடியாக வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஆப்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க டாக்டர். நான் எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணிடுறேன். பாருங்கம்மா, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. பட் எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி நீங்கள் பணத்தை ஃபுல்லாக கட்டினா தான் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடே பண்ண முடியும். நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுறேன். வரட்டா சார்? நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க. $2 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக இருங்கன்னு வேற சொல்லிட்டு போகிறாரு. கவலைப்படாதப்பா, நான் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். உன் வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை உன் முகத்தில் தெரியலையம்மா. இவ்வளோ பெரிய பணத்தை எப்படிம்மா ஏற்பாடு பண்ணுவேன்? அது என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்க்குறேன்ப்பா. 10,000 20,000 அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 லட்சம் ரூபானா எப்படிம்மா? நீங்க எதுக்கு இங்க பணத்தை பத்தி கவலைப்படுறீங்க? நாங்க பாத்துக்கிறோம். எப்படிம்மா பார்த்துப்பீங்க? நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு பணம் இல்லாமல் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இப்போ பணம் ஏற்பாடு பண்ண முடியலன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடுமா. நீங்க சும்மா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இப்படி கொஞ்சம் வாமா. என்னம்மா? உமா, நம்ம கிட்ட அடமானம் விற்கவோ வேற எதுவும் இல்லைம்மா. என்கிட்ட இந்த தாலி செயின் மட்டும்தாம்மா இருக்கு. என் புருஷன் பழைக்கணும்னா இந்த தாலியை இழக்க கூட நான் தயார்மா. இதை வித்துட்டு பணம் கொண்டு வா உமா. அம்மா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இத்தனை வருஷமா போட்டிருக்கிற தாலி செயினை விற்கிறேன்னு சொல்றியே. உன் தாலி செயின் நிலைக்கணும்னு தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். நீயே உன் தாலியை இழக்கணும்னு சொல்றியேம்மா. இதெல்லாம் நியாயமே இல்லம்மா. உமா, எனக்கு வர வழி தெரியலம்மா. ஐயோ அம்மா, பதட்டப்படாம கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஏதாவது ஒரு நல்ல ஆத்மா நிச்சயமா நமக்கு ஒரு வழி சொல்லுமா. இங்க பாரு, அழாதம்மா ப்ளீஸ். ஹலோ உமா, நான் ஹரிதாஸ் பேசுகிறேம்மா. சொல்லுங்க அங்கிள். என்னம்மா, எப்படி இருக்கிறான் உங்கள் அப்பன்? ஓகே அங்கிள், இப்போ பரவாயில்ல. பாவம், நீங்களாம் ரொம்ப கவலையாக இருப்பீங்கள்ல. நாங்கள் வந்து உங்கள் கூட இருக்கணும்னு தான் பார்த்தேன். பட் என்ன, நாங்கள் வந்துட்டேன்னு வச்சுக்க, ஜெயராமன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவான். அதான் நான் வரல. புரியுது அங்கிள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக அட்மிட் பண்ணிட்டோம். அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த அட்வான்ஸ் பணம் கட்டிட்டீங்களா? அப்போவே கட்டிட்டோம் அங்கிள். நீங்கள் முன்னாடி கொடுத்த பணம் இருந்துச்சு, அதை வச்சு அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. மொத்த ஆப்ரேஷன் பணத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்களால் உங்களுக்கும் ரொம்ப தொந்தரவு. வேற இந்த சம்பிரதாய வார்த்தைகள்லாம் சொல்லாத. நானும் அவனும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். எனக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா அவனும் எனக்கு உதவி இருப்பாம்மா. உமா, வேற சம்பிரதாய வார்த்தைகள்லாம் சொல்லாத. அங்கிள், அப்பா உங்ககிட்ட பேசணுமா? குரல் கேட்டுச்சு சைடில் கூடு. இந்தாங்கப்பா, பார்த்து. ஹரிதாஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்டா, நர்ஸ் பார்க்கறதுக்கு பூதம் மாதிரி இருக்கிறாளா? ஹரி, ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கூட எனக்கு இவ்வளோ பயமா இல்லைப்பா. இப்போ ரொம்ப பயமா இருக்கு ஹரி. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இப்பெல்லாம் பைபாஸ் சர்ஜரிங்கிறது டான்சல் ஆப்ரேஷன் மாதிரி ஆயிப்போச்சுரா. ஒன்றும் ஆகாது. நீ கூடிய சீக்கிரம் நலமாயி நம்ம 2 பேரும் ரோட் சைட் கடையில் பஜ்ஜி சாப்பிடுவோம். ஹரி,
எனக்கு ஒன்றும் ஆகாதில்ல. ஆகும், கண்டிப்பாக ஆகும். உடம்பு குணமாகும். நீ பேங்கர் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ரன்னிங் ரேஸ் ஓட போற. என்ன நான் சொல்றது, கவலைப்படாத. சரி ஹரி, உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு கொஞ்சம் தைரியமே வருது. போகிறோம் போகிறோம் போகிறோம். மெகா சீரியல் ரேஞ்சில் ஃபீலிங்ஸ் ஆரம்பிச்சிடாத. நான் அப்புறம் பேசுகிறேன், ரெஸ்ட் எடுத்துக்க. சரி ஹரி. அழாதப்பா, ஏன் அழற? பங்காரு, அவனுக்கு தைரியம் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. டேய் நோண்டாதடா, தூக்கம் வருதுடா. எனக்கு தூக்கம் வரலையே. படுத்துக்கோடா, அப்போதான்டா தூக்கம் வரும். ரகு, மணி 10 தூக்கம் வரலையா? இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல. கதை கேட்டாதான் எனக்கு தூக்கம் வரும். கண்ணை மூடிட்டு படுறா, தூக்கம் வரும். இல்ல, எனக்கு கதை கேட்டா மட்டும்தான் தூக்கம் வரும். எனக்கு காக்கா நேரி கதை தான்டா தெரியும், சொல்லட்டுமா? எத்தனை தடவை தான் காக்கா நரி கதையே கேட்கறது? வேணாம். சரி நீ தூங்கு, நான் சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு இருந்தா. அவ 1 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஐயோ, சோக கதையா? ஆமா கண்ணு, எனக்கு சோக கதை தான் தெரியும். அப்ப காக்கா கதையை விட இது பெட்டர், சொல்லு. அப்பா செத்து போயிட்டாரு. அந்த பொண்ணும் அவ அம்மாவும் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓடி ஆடி திரியிற வயசுல வறுமைப்பா. அதனால மத்த குழந்தைங்க கூட விளையாட முடியல. வருமானா என்னம்மா? சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்லாம அதான்ப்பா வறுமை. அந்த பொண்ணு அந்த கஷ்டத்திலேயே வளர்ந்து பெரிய பொண்ணானா. ஆனா அவளால சரியா படிக்க முடியல. அந்த பொண்ணோட அம்மாவும் செத்து போயிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம அந்த பொண்ணு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த ஊருக்காரங்க பட்டணத்துல ஒரு வேலை இருக்கு போமான்னு அனுப்பி வச்சாங்க. ஒரு வீட்டுல வேலைக்காரியா சேர்ந்தா. அது வரைக்கும் தெய்வத்தை கற்சிலையா பார்த்த அந்த பொண்ணு நிஜமான தெய்வத்தை பார்த்தா. வேலைக்காரியா வந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவன் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பாசம் காட்டக்கூடிய ஒரு குட்டி கண்ணனை பாத்துக்கிற பொறுப்பையும் கொடுத்தாரு. அந்த பொண்ணு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மீனாட்சி, ரகு எப்பவோ தூங்கியாச்சு. நான் அதை கவனிக்கலங்க. நீ சொல்றத பார்த்தா கதை மாதிரி இல்லையே, சுயசரிதம் மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, இது ஏன் கதை தான். நான் சொன்ன தெய்வம் நீங்க தான். மீனாட்சி, நான் தெய்வம்லாம் இல்லை. ஆனால் பொதுவாக நான் மனசில் படுறத வெளியில் சொல்கிறது கிடையாது. நீ சொல்கிறதால நான் சொல்கிறேன். உன்னை விட ஒரு நல்ல மனைவி எனக்கு எங்கே தேடினாலும் கிடச்சிருக்காது. அம்மா, இவருக்கு ஸ்கேன் எடுக்கணும். என்னங்க என்னங்க ஸ்கேன் எடுக்கணுமா? கூப்பிடுறாங்க. அம்மா, நீ இருமா, நான் கூட்டிட்டு போறேன். வாப்பா. நீ இருமா.
கல்யாணம் இங்க வாயா வாயா உக்காரியா. என்ன இந்த வயசுல பச்சை குதிரை ஆடுற? என்ன கல்யாணம் இல்லாத கல்யாணம்? எப்படி இருக்கிற? இதோ இருக்கிறேன் சார். நான் டல்லா பேசுறேன். நீ மறுபடியும் என்ன பிரச்சனை? அண்ணனுக்கு உனக்கு ஏதாவது தகராறா? அது என்ன சார், அண்ணன் கூட பிரச்சனை தான் தினமும் இருக்க. இது வேற சார். ஓஹோ, அந்த இழந்த காதல் மேட்ரா? ஆமா, அந்த பொண்ணை நீங்க ஆஃபீஸில் மீட் பண்ணிய மறுபடியும் மீட் பண்ணி பேசினியா? அதை ஏன் கேட்குறீங்க? கேட்டப்புறம் ஏன் கேட்குறேன்னு கேட்டா நான் என்ன பதில சொல்றது? அது இல்லை சார், அந்த மேட்டரை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஏன் என்னாச்சு? அதை ஏன் மீட் பண்ணணும்னு ஆயிடுச்சு சார் எனக்கு. கடன் கேட்டாளா? அது இல்லை சார், என் பேட் லக்கு. இந்த அபிதாவை வெள்ளை புடவையும் சின்ன பொட்டோடையும் பார்த்தேன். இப்பெல்லாம் இந்த விதவைங்க வெள்ளை புடவை கட்டுறதும் சின்ன பொட்டோட வர்றதும் சகஜம் சார். அந்த மாதிரி பார்த்தா நமக்கு என்ன சார் தோணும்? என்ன ஒன்று நர்ஸுன்னு நினைப்போம், இல்லைன்னா ஏதாவது சாமியார்னு நினைப்போம், அவ்வளோதான். அதே தான். ஆனால் நான் வேற மாதிரி நினைச்சேன் சார். நீங்கள் இந்த சலங்க ஒலி படம் பார்த்துருக்கீங்களா? கமல் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கிணத்தை சுற்றி தக்கிட்ட ததிமி தந்தா நான் ஏதோ சொல்லி பாடினாரு. அது இல்லை சார். நான் பார்த்தேன், கிணத்தை சுற்றி ஆடினார் அவரு. சார் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணார் சார். என்னது? அந்த ஜெயபிரதாவோட போட்டு அழிஞ்சிடக்கூடாதுன்னு கையால தடுத்தார் சார். ஆமா, என் சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சார். என்ன சொல்ற நீ? பல வருஷம் கழிச்சு இந்த அபிதாவை வெள்ளை புடவையில பார்த்ததில்ல, எனக்கு தாங்க முடியல சார். ஃபீலிங்ஸ். ஐயோ, அப்ப சௌகரியா? அப்ப வித வேணா நீ வாழ்க்கை கொடுக்கலாமே சார். நானும் அதே தான் சார் நினைச்சேன். விட்டு போன உன் புருஷனை தேடி கண்டுபிடிக்க முடியாது, வேணும்னா உன் புருஷ ஸ்தானத்துக்கு வரத்துக்கு நான் ரெடின்னு சொன்னேன் சார். பரவாயில்லையே, எமோஷனல் டயலாக் நல்லா தான் பேசியிருக்க. அப்புறம் என்னாச்சு? என்ன ஆகும்? புருஷ குத்துக்கலாட்டம் நல்லா தான் இருக்கான். அடப்பாவி, என்ன பண்றது? உன் தலை விதியா அது. இது இத்தனை வருஷம் கழிச்சு அவளை மீட் பண்ணிருக்கிற. அவ வெள்ளை புடவைல தான் வரணும்னு இருக்குது. அவ சின்ன பொட்டு உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கணும்னு இருக்குது. இந்த ஆண்டவன் என்ன பண்ணிட்டான், உன் நெத்தியில நிறைய இடம் இருக்குதுன்னு தாராளமா எழுதிட்டான் போல இருக்கு. அம்மா அம்மா, அப்பா எங்கம்மா? அப்பாக்கு உள்ள டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கம்மா, அதான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். சரி, டிஃபன் ஏதாவது சாப்பிட்டியா? ஒன்றும் வேண்டாம்மா. என்னம்மா, ஹரிதாஸ் அங்கிள் தான் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காருல்லம்மா. ஆமா, உங்க அப்பாவை பார்க்க நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க. யாருமே பணம் வேணுமான்னு கேட்கவே இல்லம்மா. எப்படிம்மா கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? நம்ம வேணும்னு சொல்லிட்டா அவங்க கொடுக்கணும்ல. இவர் ஃப்ரெண்ட் ஹரிதாஸ் பார்க்க கூட வரலம்மா. எங்க இருந்தோ ஒரு துடுப்பை தூக்கி நமக்கு போட்டாருமா. அவர் தெய்வம்மா, தெய்வம். ஆமா, உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? சொல்லாதீங்க சார், தெரிஞ்சா சந்தோஷத்தை துள்ளி குதிப்பான். யோ, என்ன அது பாக்கெட்ல? அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தியா? சார், லவ் லெட்டர்னு ஞாபகம் வருது. இது உங்களுக்கு வந்த லெட்டர், கொடுக்க மறந்துட்டேன் சார். நாளியா நீ எனக்கு வந்த லெட்டர் நீ? யோ, ஹைதராபாத்ல இருந்து என் பொண்ணு சரோஜா கிட்டே லெட்டர் வந்திருக்குதியா? பங்கார் ரொம்ப சந்தோஷப்படுவா. பங்காரே சார்